பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துடைய நடுப்பகுதி. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த கேள்வியை தேவ மனுஷனாகிய கிதியோன் கேட்கிறார். அவருடைய அற்புதங்கள்லாம் எங்க அம்மா அப்பா எங்களுக்கு அதெல்லாம் சொன்னாங்களே, ஆண்டவர் இப்படி எல்லாம் செஞ்சாரு அப்படின்னு. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தையே பார்க்க முடியலையே, அப்படி ஒரு கேள்வியை கேட்டார். இந்த நாள்ல இந்த கேள்வியோடு கேட்டுக்கிற உங்களோடு கூட கர்த்தரும் இடைப்படுகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தாருங்க. அந்த ஊழியக்காரருக்கு ஒரு சுட்டியான பையன். அந்த பையன் எப்பெல்லாம் சுட்டித்தனம் பண்றாரோ அடி வெளுத்து வாங்கிடுவார் ஊழியக்காரர். அப்போ ஒரு நாள் இதே மாதிரி தொடர்ந்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவர் ஆண்டவர்கிட்ட போய் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றேன், எனக்கு இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்துட்டீரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, என் கை கட்டப்பட்டிருக்குப்பா அப்படின்னு ஆண்டவர் அவரோட இடைப்பட்டாராம். என்னது, உங்க கை கட்டப்பட்டிருக்கா? ஆமா, என் கை கட்டப்பட்டிருக்குது. எப்படி கட்டப்பட்டிருக்கு? நான் எப்பெல்லாம் உன் பையனோட இடைப்படணும்னு நினைக்கிறியோ அப்பெல்லாம் நீ போய் என்ன பண்ணிடுற தெரியுமா? உன் பிள்ளைய அடிச்சு டென்ஷன் ஆக்கி டெம்பர் ஆக்கிடுற. அவன் இஷ்டத்துக்கே போய்கிட்டே இருக்கான். நீ பாரு, அன்பை குறிச்சு போதிக்கிறப்பா, ஆனா உன் பையனோட அன்பா இருக்க உனக்கு பலனே கிடையாது. அவனை அரவணைக்கிறதுக்கு உனக்கு பலனே இல்லையே. அப்போலாம் என்னோட கை கட்டப்பட்டிருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் தான் என் பிள்ளைய டெம்பர் ஆக்கிட்டேனா, என்ன மன்னிங்க, நான் கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு பையன்கிட்டையும் போய் என்ன பண்ணாரு, அவர் மன்னிப்பு கேட்டாரு. இவர் மன்னிப்பு கேட்டான்னு பாருங்க, அந்த சுட்டித்தனம் பண்ற பையன் அவ்வளவு வாழ்க்கையில கிளியர் ஆயிட்டானாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம எப்பெல்லாம் சிச்சுவேஷனை நம்ம கையில எடுக்கோமோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய கரம் கட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சிச்சுவேஷனை கர்த்தர் கையில கொடுங்க, நிச்சயமா அற்புதத்தை பார்க்க முடியும். நம்மளுடைய சிச்சுவேஷன் எப்பெல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கோ அந்த நேரத்துல நம்மளே நிதானிக்கணும், நம்மளே பரிசோதிக்கணும். இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணா நாளைக்கு அற்புதத்தை பார்க்க முடியும். இன்றைக்கும் அற்புதத்தை பார்க்க முடியாததுக்கு ஒரு ரீசன் இதுவா இருக்காங்கிறத நம்மளே ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.